Morning students. இப்போ அதே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல சாப்டர் 2 அடோப் பேஜ் மேக்கர்ல டிராயிங்ஸ் வரையும் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இன்சர்ட்டிங் பேஜஸ். இப்போ ஏற்கனவே வந்து இப்போ பேஜஸ் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இன்சர்ட்டிங் பேஜ், ஒரு பேஜுக்கு இடையிலையோ இன்னொரு பேஜுக்கு இடையில எப்படி பேஜை இன்சர்ட் பண்ண போகிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இன்சர்ட்டிங் பேஜஸ் யூ கேன் ஆர் more pages to a documents. நம்ம டாக்குமெண்ட்ஸ்ல வந்து எத்தனை பேஜஸ் வேணுமானு பண்ணிக்கலாம், ஆட் பண்ண நினைக்கலாம். அதே மாதிரி you can insert the page before, after and between pages to currently viewing. நம்ம எந்த பேஜஸ் நினைக்கலாம், ஒரு பேஜஸ்க்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ அல்லது இடையிலையோ நம்ம நினைக்கலாம், எத்தனை பேஜஸ் வேணுமானு நினைக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்சர்ட் பண்றது பண்ணும்போது when you insert pages, page maker automatically remembers the pages in your application. அப்ப ரீநம்பர்ஸ் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பேஜ் மேக்கரில் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும்னா பேஜஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3ன்னு இடையில ஒரு நம்பர் ஆட் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேஜ் நம்பர் சேஞ்சஸ் ஆகும், மாறிடும். இப்போ 2க்கும் 4க்கும் 2க்கும் 3க்கும் இடையில ஒரு பேஜஸ் ஆட் பண்ணா அப்படின்னா 1 2 இந்த 3ங்கிற பேஜ் நம்பர் வந்து நம்ம ஆட் பண்ண பேஜில் வந்துட்டு 3 வந்துட்டு அந்த 3 வந்து என்ன ஆகும், 4ஆக மாறிக்கும். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா to insert pages, எப்படி ஒரு பேஜஸ் வந்து இன்சர்ட் பண்ண போறோம். go to the page immediately before the page you want to insert. நம்ம பேஜ் எந்த இடத்துல இன்சர்ட் பண்ண போறோமோ அந்த இடத்துல என்ன போறோம், நாங்க போறோம். போயிட்டு choose layout insert pages in the menu bar. layoutல போயிட்டு insert pages அப்படிங்கறத மெனு பார் மூலமா செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணோம்னா insert pages அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். இந்த insert டயலாக் பாக்ஸ்ங்கிறதுல இந்த பாருங்க இருக்கு, இதுதான் லேஅவுட்ல போயிட்டு இந்த இன்சர்ட் பேஜஸ்ங்கிறத கொடுத்தோம்னா நம்ம டயலாக் பாக்ஸ் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் தி நம்பர் ஆஃப் பேஜஸ் யூ வாண்ட் டு இன்சர்ட். உனக்கு எத்தனை பேஜஸ் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டைப் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டு இன்சர்ட் பேஜஸ் ஆஃப்டர் த கரண்ட் பேஜஸ், சூஸ் ஆஃப்டர் ஃப்ரம் தி பாப்அப் மெனு. அதாவது நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேஜை இன்சர்ட் பண்ணும்போது கரண்ட் பேஜ்ல இருந்து என்ன போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே வேணுமா, முன்னாடி வேணுமா இல்லை பின்னாடி வேணுமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு கிளிக் இன்சர்ட் பட்டனை கொடுத்தோடனே என்ன ஆகும், பேஜஸ் வந்து இன்சர்ட் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸ் பாருங்க, இதுதாங்க இது எத்தனை பேஜஸ் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. 2 பேஜஸ் அப்படின்னா 2 பேஜஸ் இன்சர்ட் ஆகும். பேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டரா பிஃபோரா அப்படின்னு இந்த காம்போ பாக்ஸை கிளிக் பண்ணோம்னா ஆஃப்டர் பிஃபோர் வரும். ஆஃப்டர்னா இருக்கிற ஸ்லைடுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் வரும், பிஃபோர்னா இருக்கிற ஸ்லைடுக்கு மேலே வரும். கொடுத்துட்டு இந்த இன்சர்ட் அப்படின்னு பட்டன் கொடுத்தோம்னா என்ன ஆகும், ஒரு பேஜஸ் வந்து எத்தனை பேஜ் கொடுக்குறோமோ அத்தனை பேஜஸ் வந்து நம்ம இதில் இன்சர்ட் ஆயிடும். பாருங்க, இந்த நியூ பேஜஸ் ஆர் இன்சர்டட் இன் யுவர் பப்ளிகேஷன். நம்ம பப்ளிகேஷன் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே இன்சர்ட் ஆயிடும். இதுதான் ஒரு நியூவாக ஒரு பேஜை வந்து இன்சர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவிங் பேஜஸ். நம்மளுக்கு பேஜஸ் வேண்டாம் அப்படின்னா நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா, யூ கேன் ரிமூவ் தி unused pages from your documents using remove pages dialog box. remove pages dialog box யூஸ் பண்ணி unused pages, நமக்கு யூஸ் பண்ணாத பேஜஸ் வேண்டாம் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ல அதை நம்ம என்ன ரிமூவ் பண்ணிக்கலாம். அதற்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, சூஸ் லேஅவுட் ரிமூவ் பேஜஸ் இந்த மெனு பார்ல போயிட்டு லேஅவுட்டை கிளிக் பண்ணோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுல என்னென்ன போறோம், ரிமூவ் பேஜஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண போறோம். ரிமூவ் பேஜஸ் டயலாக் பாக்ஸ் வந்து ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகும். அந்த ஸ்கிரீன் மத்தியில இருக்கு லேஅவுட்ல போயிட்டு என்ன கொடுத்தா, பேஜஸ் சேர்க்கறதுக்கு இன்சர்ட் பேஜஸ், நீக்கிறதுக்கு ரிமூவ் பேஜஸ். இது கொடுத்தோடனே டயலாக் பாக்ஸ் வரும். அந்த டயலாக் பாக்ஸ்ல டைப் த பேஜ் ரேஞ்ச் யூ வாண்ட் டு ரிமூவ். நம்மளுக்கு எந்த பேஜ்லேருந்து எது வரைக்கும் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுலேருந்து எது வரைக்கும் வேணுங்கிறது 2 பாக்ஸ்லையும் டைப் பண்ணி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்போ ஓகேன்னு கொடுத்தோம்னா நம்ம தேவையில்லாத பாக்ஸ் நம்ம என்ன பேஜஸ் வந்து டெலிட் ஆயிடும். இதுதான் இந்த ரிமூவ் பேஜஸ் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி தேவையில்லாத பேஜஸை, யூஸ் பண்ணாத பேஜஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், டெலிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அடுத்து மாஸ்டர் பேஜஸ்னா any text or object that you place on the master page will appear on all the document pages to which the master is applied. இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு 50 பேஜஸ் இருக்கு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நான் ஏதோ கம்ப்யூட்டர்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு டைப் பண்றேன், இல்லை எஸ்சிடி வித்யாதேவி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்றேன், இல்லை எஸ்சிடி வித்யாதேவியோட லோகோ டைப் பண்றேன், வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு பேஜஸ்ல கொடுத்தோம்னா அந்த மாஸ்டர் பேஜ், அந்த மாதிரி மாஸ்டர் பேஜ் கொடுத்தோம்னா
நம்ம எத்தனை பேஜஸ் இருக்கோ எல்லா பேஜஸ்லையும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளை ஆகும். ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம தனித்தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாஸ்டர் பேஜுங்கிறது ஒரு இடத்துல கொடுக்குறது எத்தனை பேஜஸ்னாலும் எல்லா பேஜுக்கும் என்ன ஆகும், அப்ளை ஆகும். இதுதான் நம்மளுக்கு மாஸ்டர் பேஜ்னா அதோட யூஸு. இந்த மாஸ்டர் பேஜ் கொடுக்குறதுனால இப்போ நம்ம ஒரு 1000 பேஜுக்கு வச்சுக்கோங்க, 1000 பேஜுக்கு லோகோ வைக்கணும்னா நம்மளுக்கு லேட் ஆகும். அந்த டைம்லாம் நம்ம என்ன ஆகும், அமௌண்ட் ஆஃப் டைம்லாம் நம்மளுக்கு என்ன ஷார்ட் ஆகும், அதாவது ரெடியூஸ் ஆகும். இதனால நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டைம் சேவ் ஆகும். மறுபடியும் ஒரு வேலையை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் மாஸ்டர் பேஜ். The master page commonly contains repeating logos, page number, headers and footer. இதுதாங்க மாஸ்டர் பேஜில் மோஸ்ட்லி கொடுப்போம். லோகோவோ இல்லை ஒரு பேஜ் நம்பரையோ ஹெட்டர் ஃபூட்டர் அப்படின்னு கொடுப்போம். ஹெட்டர்னா டாப் ஆஃப் த ஏரியான்னு சொல்லியிருப்போம், ஃபூட்டர்னா பாட்டம் ஆஃப் த ஏரியா. இதில் நம்ம ஹெட்டரில் என்ன கொடுத்தோம்னாலும் அது எத்தனை பேஜஸ்னா அதே மாதிரி வந்துருக்கும். ஃபூட்டரில் இது மாதிரி என்ன கொடுத்தாலும் அதே மாதிரி வந்துருக்கும். நீங்கள் கைடெல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நோட்ஸோட நேம் கொடுத்துருக்கோம். சுறா இல்லை போனார், இந்த மாதிரி என்ன கைடு கொடுக்கணும் அது எல்லா பேஜஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது மாதிரி பேஜ் நம்பர்லாம் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு பேஜ் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எத்தனை பேஜ்னா அடுத்து 2, 3, 4, 5 வந்துகிட்டே இருக்கும். இதை தான் இந்த மாஸ்டர் பேஜில் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த நான் பிரிண்டிங், அதாவது லே அவுட் கைடு, காலம்ஸ் கைடு, ரூலர் கைடு, மார்ஜின் கைட்ஸ், இதெல்லாம் என்னென்னவங்க அதில் கொடுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்துருக்கும். இந்த மாஸ்டர் ஐட்டம் கேனாட் பி செலக்டட் டாக்குமெண்ட் பேஜ். அதாவது நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா இதை நம்ம என்ன முடியாது, அதில் உள்ள அந்த மாஸ்டர் பேஜ் பக்கத்தில் இருக்கிறத வச்சு நம்ம என்ன டாக்குமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை எதுவும் சேர்க்கலாம் முடியாது, தேர்ந்தெடுக்க முடியாது. இதுதான் அதோட மாஸ்டர் பேஜில் உள்ளது நம்ம கேனாட் பி செலக்டட் அண்டர் டாக்குமெண்ட் பேஜ். டாக்குமெண்ட் பேஜில் நம்ம என்ன செலக்ட் பண்ண முடியாது. யூ கேன் கிரியேட், மாடிஃபை அண்ட் டெலீட் ஆப்ஜெக்ட் ஆன் தி மாஸ்டர் பேஜ் ஜஸ்ட் லைக் எனி அதர் ஆப்ஜெக்ட். எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மற்ற இதை பேஜஸ் மட்டுமே கிரியேட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். எல்லாமே எதில் பண்ணிக்கலாம், அந்த மாஸ்டர் பேஜில். ஆனால் டாக்குமெண்ட் பேஜஸ்லேருந்து எதுவுமே முடியாது, செலக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த மாஸ்டர் பேஜில் இருந்துக்கிட்டே நம்ம மாஸ்டர் பேஜில் உள்ளதை நம்ம என்னென்ன மாடிஃபை, எடிட்டிங், மேனிபுலேஷன் பண்ணணும்னாலும் என்ன பண்ணிக்கலாம், இதில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாஸ்டர் பேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோயர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் ஏ டாக்குமெண்ட். அதாவது நம்ம பப்ளிகேஷனில் இந்த ஒரு பார்த்தீங்களா அது இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுதான் என்னது மாஸ்டர் பேஜஸ். இந்த மாஸ்டர் பேஜஸ் ஐகான்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும், இங்கே லெஃப்ட் சைடில் இங்கே அப்பியர் ஆகும். பார்த்தீங்கன்னா என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா எல் அண்ட் ஆர். எல் டினோட்ஸ் த லெஃப்ட் பேஜஸ் அண்ட் ஆர் டினோட்ஸ் த ரைட். அப்போ இந்த எல்லு லெஃப்ட், ஆர்னா ரைட், இதை டினோட் பண்ணுது. இந்த பாருங்க இருக்குது எல் ஆர், இதுதான் என்னது மாஸ்டர் பேஜ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கும், இது என்னது பேஜ் ஐகான். அப்போ இந்த மாஸ்டர் பேஜ் ஐக்கான் கொடுக்கும்போது நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா டபுள் சைடு, அதாவது ஒரு மாஸ்டர் பேஜில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படி இருந்துச்சுன்னா அந்த இது என்ன ஆகும் அப்படின்னா மாஸ்டர் பேஜ் ஐக்கான் பேசிங் பேஜஸ். இப்போ 2 எல்லு ஆர் இருந்துச்சுன்னா 2 இதுன்னு அர்த்தம், 2 சைடுமே வரும், லெஃப்ட் அண்டு ரைட் சைடு வரும். சப்போஸ் சிங்கிள் சைடட் பப்ளிகேஷன் ஐக்கானாக இருந்துச்சுன்னா சிங்கிள் சைடு மட்டும் தான் இருக்குது அப்படின்னா மார்க் பை அண்ட் ஆர் அலோன், ஆர் மட்டும் தனிச்சு இருக்கும். இந்த படத்தில் பாருங்கள், இதுதான் லெஃப்ட் ரைட் ஐகான், 2 சைடு இருந்துச்சுன்னா. சப்போஸ் ஒரு சைடு இருந்துச்சுன்னா ஆர் மட்டும் இருக்கும். இதுதான் மாஸ்டர் பேஜ். ஓகேங்களா? இப்போ இன்சர்ட்டிங் பேஜ் நம்பர் இன் மாஸ்டர் பேஜ். ஒரு பேஜ் நம்பரை எப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளிக் ஆன் மாஸ்டர் பேஜ் ஐகான். மாஸ்டர் பேஜ் ஐகான் அப்படின்ட்டு கிளிக் பண்ண போகிறோம். தென் கிளிக் ஆன் டெக்ஸ்ட் டூல். டெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் டூலை போய் கிளிக் பண்ண போகிறோம். நான் கர்சர் சேஞ்சஸ் டு ஐபீம். கர்சர் என்ன மாறும், இந்த மாதிரி ஆராக இருக்கிறது என்ன ஆகும், ஐபீமாக மாறிடும். தென் கிளிக் ஆன் த லெஃப்ட் மாஸ்டர் பேஜஸ். லெஃப்ட் மாஸ்டர் பேஜ் பார்த்தீங்கன்னா எல்லு, அதில் போய் கிளிக் பண்ண போகிறோம். வென் யூ வாண்ட் புட் த பேஜ் நம்பர், பேஜ் நம்பர் என்ன வேணுங்கிறத நம்ம அதில் புட் பண்ண போகிறோம். அடுத்து ப்ளஸ் கண்ட்ரோல் ஆல்ட் டி, ப்ளஸ் கண்ட்ரோல் ஆல்ட் டி இதை கொடுக்க போகிறோம். த பேஜ் நம்பர் டிஸ்பிளேடு as LM on the left master pages. அப்போ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இதானது எல்எம், எல்லுன்னு இருக்கும், இன்னொன்று ரைட் சைடு என்ன இருக்கும், ஆர்னு இருக்கும். அந்த மாஸ்டர் பேஜ் ஐக்கானில் இந்த எல்எம்மாக மாறும். எப்போ கண்ட்ரோல் ஆல்ட் பியை கொடுத்தோம்னா எல்எம்மாக மாறும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சிமிலர்லி கிளிக் ஆன் த ரைட் மாஸ்டர் பேஜ். இதே மாதிரி தான் ரைட் மாஸ்டர் பேஜில் கிளிக் பண்ண போகிறோம். அதில் பேஜ் நம்பர் புக் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா இதை ரைட் மாஸ்டர் பேஜில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் கண்ட்ரோல் ஆல்ட் பி அதை கொடுத்தோம்னா அங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஆர்எம்னு லெஃப்ட் ரைட் மாஸ்டர் பேஜில் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? பட் வில் அப்பியர் கரெக்ட்லி ஆன் தி ஆக்சுவல் பேஜஸ். என்ன பேஜஸ்ங்கிறது ஆக்சுவல் பேஜஸ் என்னங்கிறத டிஸ்பிளே ஆகும். இந்த பாருங்க இங்கே 2
அடுத்து வந்து இங்கே இருக்கிறது 3 இந்த மாதிரி பேஜஸ் வந்து இன்செர்ட் ஆகிருந்துடும். ஓகேங்களா? இப்போ ஹைடிங் த மாஸ்டர் ஐட்டம்ஸ். மாஸ்டர் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேண்டாம், அதை ஹைட் பண்ணணும் அப்படின்னா டு மேக் த மாஸ்டர் ஐட்டம் இன்விசிபிள் ஆன் தி பர்டிகுலர் பேஜஸ் ஸ்விட்ச் டு தி அப்ரோப்ரியேட் பேஜஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாஸ்டர் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் காமிக்க வேணாம், ஹைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு போயிட்டு வியூவில் மெனு பாரில் வியூன்னு இருக்கும், வியூவில் டிஸ்பிளே மாஸ்டர் ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்கும். டிஸ்பிளே மாஸ்டர் ஐட்டம்ஸ் இந்த இருக்கு பார்த்தீங்களா? டிஸ்பிளே மாஸ்டர் ஐட்டம்ஸ் இங்கே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி டிக் போட்டு இருக்கும். டிக் போட்டு இருந்தால் தெரியும். அதை மறுபடியும் அதை கிளிக் பண்ணோம்னா என்ன டிக்கு போயிடும். டிக்கு போச்சுன்னா என்ன ஆகாது, அது தெரியாது. இதுதான் நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறது. அடுத்து ஷோவிங் மாஸ்டர் பேஜஸ் பேலட்டி. மாஸ்டர் பேஜஸ் பேலட்டி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட்ஸில் நம்ம எந்த இடத்துல மாஸ்டர் பேஜஸ் வேணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து காமிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா சூஸ் விண்டோ ஷோ மாஸ்டர் பேஜஸ் இந்த மெனு பார். ஸோ மாஸ்டர் பேஜஸ்ங்கிறத விண்டோங்கிற மெனு மூலமாக தேர்ந்தெடுக்கிறோம். அந்த மாஸ்டர் பேஜஸ் பேலட்டி அப்படிங்கிறது அப்பியர் ஆகும். அது பார்த்தீங்களா? இதில் போயிட்டு விண்டோவில் போயிட்டு ஸோ மாஸ்டர் பேஜஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண முடியே அந்த மாஸ்டர் பேலட்டி அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இந்த மாஸ்டர் பேஜ் டயலாக் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கணும். இதுதான் நம்மளுக்கு இந்த மாஸ்டர் பேஜில் வந்து இது மாஸ்டர் பேஜஸ், இது மாஸ்டர் பேஜஸ்ல என்னென்ன லிஸ்ட் இருக்கோ அது. இதில் வந்து பாப்அப் வேணும். இந்த படத்தை பார்த்துங்க, புக்கில் பாருங்க. இந்த மாதிரி தான் நம்ம என்ன ஆகும் ஒரு மாஸ்டர் பேஜஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இந்த டாபிக்ல? இதில் இன்செர்ட்டிங் பேஜஸ், அடுத்து நியூவா இன்செர்ட் பண்ணி இன்செர்ட்டிங் பேஜஸ், ரிமூவிங் பேஜஸ், அடுத்து மாஸ்டர் பேஜஸ். மாஸ்டர் பேஜஸோட மெயின் பர்பஸ் என்னன்னு நல்லா பார்த்துங்க. ஒரு இடத்துல ஒரு பேஜஸ் இருக்குன்னா எல்லா பேஜஸும் ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளை ஆகிடும். மாஸ்டர் பேஜஸ் ஹைடிங் மாஸ்டர் ஐட்டம்ஸ், ஐட்டத்தை மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்க வேண்டாம், மறைக்கணும்னா பண்ணிக்கலாம். ஷோவிங் மாஸ்டர் பேஜஸ் குவாலிட்டி இது வந்து உருவாக்குறது. இதை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இந்த டாபிக்ல டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணி கேட்டுங்க. தேங்க்யூ.